விருச்சிக ராசி மையன்பர்கள், விருச்சிக ராசி மையன்பர்களுடைய வாழ்க்கையில் பண பிரச்சனை நீங்குவதற்கு சித்தரில் சொன்ன ரகசியம் என்ன? வியாழக்கிழமை அதிர்ஷ்டமான நாள். வியாழக்கிழமையில் குரு ஓரையில் ஒரு காரியம் அவங்க பண்ணாங்கன்னா சக்சஸ். மஞ்சள் வஸ்திரம் அணிஞ்சு போனாங்கன்னா சக்சஸ். யாருக்கு? விருச்சிக ராசிக்கு 2ஆம் இடம் பணபரஸ்தானம் எதிராக வருதுன்னு பார்த்தா ஆசான்கள், ஆசிரியர்கள், குருமார்கள் இருக்கக்கூடிய தனுசு ராசி. குருவினுடைய ராசி வரும். அப்போ உங்களுடைய குருமார்களாக யாரை உங்களுக்கு யார் தொழில் கற்றுக் கொடுத்தாங்களோ யாரை வேணாலும் இருக்கலாம். ஒருவர் மூலமாக நீங்கள் எதை தெரிஞ்சுங்களோ அவர்கள் ஆசிரியர். அவங்கள நீங்கள் வணங்கணும், வாழ்த்தணும். அவங்கள பெருசாக நீங்கள் நினச்சிங்கன்னா லைஃப்பில் பெரிய மாற்றத்தை நீங்கள் அடையலாம். அவங்கள ஆசீர்வாதம். ராமர் படங்களை வீட்டில் வச்சு வணங்கிறது, வில் அம்பை செஞ்சு வீட்டில் வச்சுக்கிறது, ராமர் கையாண்ட அந்த வில்லோட ராமர் இருக்க இதெல்லாம் வீட்டில் இருந்துச்சுன்னா பணம் உங்களுக்கு வல்லாகுழியாக கொட்டிகிட்டு இருக்கு. அதுதான் உங்களுடைய சிம்பிளே. 108 முறை ஓம் பிரகஸ்பதியே நம, ஓம் பிரகஸ்பதியே நம 108 முறை உச்சாரணம் பண்ணி இந்த மந்திரத்தை உங்கள் இடுப்புலையோ கையிலையோ அணிஞ்சிக்கிட்டிங்கன்னா வியாழக்கிழமையில் வியாழ கோயில் அணிஞ்சிக்கிட்டா அற்புதம் ஆனந்தம் சேனல் மையன்பர்களுக்கு உங்கள் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம் மையன்பர்களே, விருச்சிக ராசி மையன்பர்கள், விருச்சிக ராசி மையன்பர்களுடைய வாழ்க்கையில் பணப்பிரச்சனை நீங்குவதற்கு சித்தரில் சொன்ன ரகசியம் என்ன? அதாவது விருச்சிக ராசி அப்படின்னு சொன்னாலே மரம் சார்ந்த இடம் அது மாதிரி. அப்போ ஒரு விருச்சிக ராசி மையன்பருக்கு அந்த விருச்சிக ராசியுடைய தன்மைக்குட்ப மரங்கள் நடுவில் வீடு அமைகிறது ஒரு பெரிய விஷயம். தான் வீட்டில் மரங்கள் இருப்பது நல்ல விஷயம். இதெல்லாம் ஆளுமையை குறிக்கும். அதுவும் அரசு போன்ற அரசு போன்ற மரங்கள் அருகாமையில் இருந்தால் இன்னும் பெரிய வீரியம் விருச்சிக ராசிக்கு உண்டாயிடும். அந்த மாதிரி அமைப்பு வரும். இந்த விருச்சிக ராசி அப்படின்னு சொன்னாலே அதற்கு அந்த விருச்சிக ராசிக்கு பணபரஸ்தானம் சொல்லக்கூடிய இடம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த விருச்சிக ராசி மையன்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, பெரும்பாலும் அதாவது மனசில் என்னென்னா எப்பொழுதுமே பாரம், கவலைகளை சுமக்கக்கூடியவர்களாக, குடும்ப கவலைகள், குடும்ப பாரங்களை உள்ளடக்கியவர்களாக அவங்க இருப்பாங்க. ஆண் பெண் இருபாலருமே விருச்சிக ராசி மையன்கள் எல்லாருமே தன்னுடைய உழைப்பால் தான் பிரயோஜனப்படாதவர்களாக இருப்பார்கள். அதுவும் நிறைய கடன் பெற்றவர்களாக இருப்பாங்க. விருச்சிக ராசி மையன்களை பொறுத்த வரைக்கும் கடன் சுமை அதிகம் உள்ளவர்களாக இருப்பார்கள். விருச்சிக ராசி மையன்களை பொறுத்த வரைக்கும் சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய ஆள் வரைக்குமே ஏதாவது ஒரு துக்கம் துயரத்தில் கலந்து அந்த மனம் ரொம்ப வேதனைப்பட்டு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில் துக்கம் துயரத்தோடு வாழக்கூடிய ராசியாக இந்த ராசி இருக்கும். அதே நேரத்தில் எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய பொறுப்பில் நீங்கள் இருந்தாலும், உங்களுக்குள்ள குடும்ப ரீதியான தாக்கங்களும், பிள்ளைகளால் பிரச்சனைகளும், பிள்ளைகளால் அவப்பெயர்களும், பிள்ளைகளால் பிரச்சனைகளும் வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பாக அது இருக்கும். பிள்ளைகளுக்குள்ள ஒற்றுமை இல்லாமல், அதாவது என்ன சொல்கிறதுனா, தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட ஒற்றுமை இல்லாமல் போயிடும், தனக்கு சின்னர்கள்ட்ட பிரச்சனை ஏற்பட்டுரும். இதெல்லாம் அந்த விருச்சிக ராசிக்கு இயற்கையாக மேக்சிமம் ராசிக்காரர்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த விருச்சிக ராசி மீனவர்கள் அதாவது தன்னை பாராட்டக்கூடியவர்களை ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சாலும் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே பிடிக்கும். அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா, இவர்களை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு கிடைத்தால் தவறு செய்து விடுவார். சில பேர் தேடி போய் தவறு செய்கிற ராசிகளாக இருக்குது. ஆனால் இவர்கள் வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல தப்பு பண்ணிப்பாங்க. பொய் பேசுவார்கள். தங்களுடைய சுயநலத்துக்காக பொய் பேசக்கூடிய இதையெல்லாம் தவிர்த்து கொள்வது நல்லது. ஏன்னா இது முருகனுடைய இடம். ராசி மலை மரம் சார்ந்த இடத்தில் முருகன் இருக்கக்கூடிய பழமுதிர் சோலையை குறிக்கக்கூடிய ஒரு இடம், மருதமலையை குறிக்கக்கூடிய இடம் இது. அப்போ எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நான் முறைப்படியாக அந்த இடத்தேர்வு சொல்ல, முருகனுடைய இருப்பிடம் வசிக்கக்கூடிய அந்த இடம் இப்போ மருதமலை சமீப காலத்தில் உருவானாலும் அதுக்கு ஒரு பாம்பாட்டி சித்தர்லாம் இங்கே போய் சித்தபுருஷ காலத்திலேயே அது அந்த இடம் இதாக இருக்குது. மரம் சார்ந்த இடமா இருக்குது விருச்சகம். அப்போ செவ்வாயுடைய வீடு இந்த மருதமலையும் பழமுதிர் சோலையும் இந்த விருச்சிக ராசி மையனுடைய பூர்வீக இடமாகவே வச்சுக்கலாம். அதை அப்படி வச்சுங்க. அது ஜாதி, மதம், அந்த இனம் இதெல்லாம் கடந்து சித்த விஷயத்தில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஜாதகத்தை இப்படி தான் கணக்கு முருகன் அப்படிலாம் நீங்கள் பிரித்து பார்க்கக்கூடாது. அப்போ இந்த மாதிரி ஒரு தனித்துவம் பெற்ற இந்த ராசிக்காரர், முருகத்துவமாக முருகனுடைய அருளை பெற்ற இந்த ராசி, இவங்களுக்கு யோகமானது என்னடா அப்படின்னு பார்த்தா மஞ்சள் நிறம் தான் யோகம். மஞ்சள் நிறம் யோகத்தை கொடுக்கும். வியாழக்கிழமை அதிர்ஷ்டமான நாள் உங்களுக்கு. வியாழக்கிழமையில் குரு ஓரையில் ஒரு காரியம் அவங்க பண்ணாங்கன்னா சக்ஸஸ். மஞ்சள் வஸ்திரம் அணிஞ்சு போனாங்கன்னா சக்ஸஸ். அதிர்ஷ்ட நாள் அதிர்ஷ்டங்கள்னு சொல்கிறேன். அதே போல் இவர்கள் தங்களுடைய ஆசிரியரை மதிக்கணும். தனக்கு பாடம் பள்ளியில் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் வீடு
இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் யாராவது டீச்சரை, அதாவது வாத்தியாரம்மா வாத்தியார் ஐயா வீடுகள் இருந்தால் அவங்கள நீங்கள் கண்டுக்கணும், அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நட்பு வச்சுக்கணும், அவங்களுக்கு ஒரு நல்லது உள்ளது செய்யணும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நல்லா இருப்பீங்க. யாருக்கு? விருச்சிக ராசிக்கு 2ஆம் இடம் பணபரஸ்தானம் எதிராக வருதுன்னு பார்த்தா ஆசான்கள், ஆசிரியர்கள், குருமார்கள் இருக்கக்கூடிய தனுசு ராசி. குருவினுடைய ராசி வருது. அப்போ உங்களுடைய குருமார்களாக யாரை உங்களுக்கு யார் தொழில் கற்றுக் கொடுத்தாங்களோ யாரை வேணாலும் இருக்கலாம். ஒருவர் மூலமாக நீங்கள் எதை தெரிஞ்சுங்களோ அவர்கள் ஆசிரியர். அவங்கள நீங்கள் வணங்கணும், வாழ்த்தணும். அவங்கள பெருசாக நீங்கள் நினச்சிங்கன்னா லைஃப்பில் பெரிய மாற்றத்தை நீங்கள் அடையலாம். அவங்கள ஆசீர்வாதம் கூட இருக்கும். ஒரு ஆசிரியரோட நட்பு வச்சுட்டு பாருங்கள், நல்லா இருக்கும். ஒரு ஆசிரியையோட நட்பு வச்சு பாருங்கள், சிறப்பாக இருக்கும். இது விருச்சிக ராசிக்கே உரித்தான ஒரு அற்புதமான விஷயம். அப்போ விருச்சிக ராசி எந்த வகையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை மேலும் அடையும் அப்படின்னு பார்த்தா, விருச்சிக ராசி அதாவது ராமர் கோயில் எங்கே இருக்கோ, அப்படி ராமர் படங்களை வீட்டில் வச்சு வணங்குறது, வில் அம்பை செஞ்சு வீட்டில் வச்சுக்கிறது, ராமர் கையாண்ட அந்த வில்லோட ராமர் இதெல்லாம் வீட்டில் இருந்துச்சுன்னா பணம் உங்களுக்கு வல்லா வழியாக கொட்டிட்டு. அதுதான் உங்களுடைய சிம்பிளே. ராமர் கோயிலுக்கு போகிறது, எப்படி ராமர் கோவிலுக்கு செல்வது, ராமரை வணங்குவது, ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமன்னு சொல்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுத்துரும் உண்மையாகவே. அப்போ குரு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அரச மரம் யோகத்தை கொடுக்கும். அரச மரம் மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு வழங்கிவிடும். விருச்சிக ராசி என்பவர்கள் அரச மரத்துக்கு காப்பு கட்டி வியாழக்கிழமையில் வியாழன் ஓரையில் அரச மரத்துக்கு காப்பு கட்டணும். அதாவது வெள்ளை நூலை எடுத்து கட்டி அதில் 16 இடத்துல சந்தனம், குங்குமம் பொட்டு 16 பொட்டு வச்சு 108 முறை ஓம் பிரகஸ்பதியே நம, ஓம் பிரகஸ்பதியே நம 108 முறை உச்சாரணம் பண்ணி இந்த மந்திரத்தை, அதுக்கு நீங்கள் துளசி தீர்த்தம் சமர்ப்பித்து பச்சை கற்பூர தீபாராதனை காட்டி, அதன் பிறகு வடக்கு புறமாக போகக்கூடிய அந்த அரச மரத்து வேற நீங்கள் பிடுங்கி ஒரு குருவினுடைய கையால், ஒரு அந்தனர் கையால், குருவின் கையால் அதை நீங்கள் உங்கள் இடுப்புலையோ கையிலையோ அணிஞ்சிக்கிட்டீங்கன்னா, வியாழக்கிழமையில் வியாழ உரையில் அணிஞ்சிங்கன்னா அவ்வளோ சிறப்பு. பணத்துக்கு தட்டுப்பாடே வராது. உங்களுடைய எண்ணங்கள்லாம் நிறைவேறும். இல்லை இதை பாக்கெட்டில் கூட, உங்களுடைய பர்ஸில் கூட, இதை ஆண் பெண் 2 பேருக்கு தான் சொல்கிறேன். யார்? விருச்சிக ராசி என்பவர்கள் இந்த அரசு வேற எடுத்து வச்சுட்டா அவ்வளோ பெரிய சிறப்பு கொடுக்கும், அவ்வளோ பெரிய மாற்றத்தை தரும், ஏற்றத்தை கொடுக்கும். ஆக இது வியாழக்கிழமையில் வியாழன் ஓரையில் நீங்கள் செய்யணும். அதே போல் சிறு குழந்தைகள், 5 வயதுக்கு கீழான குழந்தைகளுக்கு வியாழக்கிழமையில் நல்லது செஞ்சீங்கன்னா, இனிப்பு வாங்கி கொடுக்குறது, உடை வாங்கி கொடுக்குறது, வியாழக்கிழமை வியாழ ஓரையில் செஞ்சீங்கன்னா அதுவும் பெரிய முன்னேற்றத்தை உங்களுக்கு தரும். இதெல்லாம் ரகசியங்கள். மஞ்சள் ஆடை நீங்கள் அணிஞ்சு வியாழக்கிழமையில் ஒரு காரியத்துக்கு போனீங்கன்னா காரியம் வெற்றியாகிவிடும். ஒரு தாடி அணிஞ்சு குரு சார்ந்த இருக்கிறவரோட கூட நீங்கள் பயணிச்சிங்கன்னா அந்த காரியம் வெற்றி. குருவால் திருவின் அருள் உங்களுக்கு கிடைக்கும். ஆக இந்த விஷயங்கள்லாம் செய்ய இயலாதவர்கள், இந்த மாதிரி காப்பு கட்டுறது, இந்த மாதிரிலாம் செய்யலாம் முடியலைங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் பொன்முச்சந்தி என்கின்ற ஊரில் உள்ள விஷ்ணு துர்க்கை ஆலயத்தில் மேக முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கும் அதற்குரிய அந்த கால ஓரை, அந்த கால கிழமைகளில் ஓரைகளில் முறையாக இப்படி மந்திர உச்சாரணம் செய்து எடுக்கப்பட்ட வேர் பிரதிஷ்டை, அந்த வேரை இதில் தாயத்தில் பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஆலயத்தில் உங்களுக்கு கிடைக்கும். நேராக போனாலும் கிடைக்கும். அதுக்கான நீங்கள் தபால் மூலமாகவும் பெற்று வாங்கிக்கலாம். ஏன்னா அதற்கான தொலைத்தொடர்புலாம் நம்முடைய அற்புதமான சேனல்லே கீழே வந்துட்டு இருக்கோம். அந்த எண்கள்லாம் அதிலே நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு நீங்கள் பெற்றுக்கலாம். ஆக இதை நான் எதுக்கு உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, யான் பெற்ற என்ன பெருக வைகம். இதே கூட நீங்கள் என்ன செய்யணும், உங்களோட விட்டுறாம இந்த தனுசு, அதாவது பொதுவாகவே உங்களுக்கு விருச்சிக ராசி என்பவர்களுக்கு என்ன, இப்போ நீங்கள் எதன் இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா, இதே விஷயத்தை நீங்கள் உங்களுடைய ராசியில் உள்ள எல்லோருக்கும், உங்கள் நண்பர்களாக இருக்கட்டும், சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், இவங்களுக்குலாம் நீங்கள் ஷேர் பண்ணணும். அந்த புண்ணியத்தை பெறுங்கள். ஆகவே எண்ணியதாக நடக்கும். இந்த புண்ணியத்தை பெறுங்கள். ஆக இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.